என்ன இவ்வளோ பரபரப்பா எங்க கிளம்பிட்டேன்? உங்களுக்கு தெரியாதா? நான் தான் இப்போ புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேனே. கிடுகிடுன்னு போய் இப்போ ஜிஎஸ்டி அப்ளை பண்ண போறேன். சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா ஜிஎஸ்டி எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ற? அச்சோ, உங்களுக்கு தெரியாதா? பிசினஸ் பண்ற எல்லாரும் ஜிஎஸ்டி பண்ணி ஆகணும்னு நம்ம மோடி சொல்லியிருக்காரு. என்னது ஜிஎஸ்டியா? பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரா? ஆமா. வா டீட்டெயில்டாக பேசும். முதல்ல ஜிஎஸ்டினா என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஜிஎஸ்டி இது வந்து 2017 மத்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புது டேக்ஸ் ரிஃபார்ம் தான் ஜிஎஸ்டி. இதோடைய விரிவாக்கம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது 2017 அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இது ஒன்றும் நம்மளுக்கு புது சட்டம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நிறைய மறைமுக வரிகள் இருந்தது. அதாவது சேல்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்லாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே வரி திட்டமாக கொண்டு வராங்க. இதுதான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும், நான் முதல்ல ஏன் பிஸ்னஸ்க்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமா? உனக்கு மட்டும் கிடையாது, ஜிஎஸ்டி யாரெல்லாம் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஜிஎஸ்டி அப்படின்றது அத்தனை பேரும் கட்டாயம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று, உங்கள் பிஸ்னஸோடைய டேர்ன் ஓவர், நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக போகுது அப்படின்னா கட்டாயம் ஜிஎஸ்டி எடுக்கணும். அதுவே நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராகவோ ட்ரேடராகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் அப்படின்றது 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா கட்டாயம் ஜிஎஸ்டி எடுக்கணும். சரி, நீங்கள் இப்போ சொல்கிறது டேர்ன் ஓவரா ப்ராஃபிட்டா? ஆமாம், இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தான். இந்த இடத்துல டேர்ன் ஓவர், அதாவது உங்களுடைய ஆண்டினுடைய மொத்த வருவாய் அப்படின்றது 20-40 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிருக்கக்கூடாது. லாபம் அப்படின்றது வேறு. லாபத்தை எதுக்காக கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்காக தான் லாபம் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி சட்டத்தின்படி டேர்ன் ஓவர் அப்படின்றது தான் அவங்க சீலிங்காக வச்சுருக்காங்க. அவ்வளோதானே? அப்போ நான் கிளம்பிட்டுமா? இருங்க, இன்னும் முடியல. இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இ-காமர்ஸ் மூலிமா, அதாவது அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இந்த மாதிரி இ-காமர்ஸ் மூலிமா ஆன்லைனில் உங்களுடைய பொருட்களை விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஜிஎஸ்டி கம்பல்சரி. இந்த இடத்துல அந்த 20 லட்சம் 40 லட்சம் இந்த கேட்டகிரியெல்லாம் கிடையவே கிடையாது. மூணாவது, இன்டர் ஸ்டேட் ட்ரேட், அதாவது ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பொருட்களையோ இல்லை சேவையோ சப்ளை பண்ணுறது. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்து மாநிலமான கர்நாடகாக்கோ இல்லை கேரளாக்கோ நீங்கள் வந்து பொருட்களை சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஜிஎஸ்டி கம்பல்சரி. சரி, இந்த இடத்துலையுமே அந்த 20 லட்சம் 40 லட்சம் ரூல் அப்ளிகபிள் ஆகாது. நாலாவது, கேஷுவல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேட் ஃபேரில் கடை வைக்கிறவங்க, இல்லைனா வந்து கேஷுவல் ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க இந்த கேலரிலாம் வைக்கக்கூடிய ஆட்கள். ஒரு இடத்துல இருந்து கேலரி வைப்பாங்க, திருப்பி ஒரு 4 நாள் கழித்து அடுத்து வேறு ஒரு ஊருக்கு மாற்றுவாங்க. சில சமயங்கள் கேலரியே போடாமல் சும்மா ஒரு 6 மாதம் இருப்பாங்க. ஸோ இவங்கள தான் கேஷுவல் ட்ரேடர் அப்படின்றோம். இந்த மாதிரி கேஷுவல் ட்ரேடர்ஸாக இருந்தாலுமே கட்டாயம் ஜிஎஸ்டி எடுக்கணும். ஸோ இந்த 4 கேட்டகரிக்கு தான் ஜிஎஸ்டி அப்படின்றது கம்பல்சரி. இப்போ தான் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களோட டேர்ன் ஓவர்லாம் கம்மியாக தான் இருக்கும் முதல் வருஷத்துக்குன்னா நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் தவிர்த்து இன்னொரு விஷயமும் இருக்குது. 2017 தான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றத அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸில் வேறு யாராவது ட்ரேடர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுமே கட்டாயம் ஜிஎஸ்டி எடுத்துருக்கணும். இந்த 5 கேட்டகரி தான். இதை தாண்டி இப்போ தான் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட டேர்ன் ஓவர்லாம் ஒன்றும் பெருசாக 10 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலெலாம் போகாது அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இப்போது ஜிஎஸ்டி எடுக்க வேணான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நான் பேங்க்குக்கு போயிட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கேட்டால் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுன்றாங்களே, அதுக்கு என்ன பண்ணட்டும்? ஆமாம், பேங்க்குக்கு போனால் ஒரு சில பேங்க்கில் ஜிஎஸ்டி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அதாவது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்னு முன்னாடி இருந்தது, அது இப்போ உத்தியம் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது. அந்த ஒரு ப்ரூஃபும் உங்களுடைய பேன் கார்டும் கொடுத்தாலே நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக எந்த ஒரு பேங்க்லேயும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஜிஎஸ்டி பற்றி எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, ரியாக்ஷனே காணும்? அட பாவிகளா, தூங்கிட்டாங்களா?